இப்போ போன வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி வந்திருந்தது. உங்களுக்கு எஃப்டி ஃபினான்ஷியல் டைம்ஸ்லேருந்து வந்திருந்தது. அது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனாவும் கிட்டத்தட்ட ஜப்பான் மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஜப்பானோட எக்கானமி வந்து வேறு, சைனாவோட எக்கானமி வேறு. பட் போத் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க டீஃப்ளேஷன், அதாவது அவங்க எக்கனாமிக் க்ரைசிஸ் எப்போ போனாங்கன்னா 1980s போனாங்க. ரியல் எஸ்டேட் பபிள் பர்ஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் டீஃப்ளேஷன் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எக்கனாமி பூஸ்டே ஆகலை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு புல் பேக் இல்லை. ஜஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஹையர் ஆகிட்டுருக்கு, பட் ஆனால் பெருசாக இல்லை. ஒரு டீஃப்ளேஷன்னா பண மதிப்பிழப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு டீஃப்ளேஷனரி ஸ்பைரல்னால் பொருட்கள் இருக்கும், அதை வாங்கக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் ரெசஷன்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸு சைனாவுக்கும் கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, அவங்க 2 பேரோட பாண்ட் ஈல்ட்ஸை வந்து ஒன்றா கன்வர்ஜ் ஆகுது. அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமானா கிடையாது. ஏன்னா சைனா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன க்ரைசிஸ்னால், ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அந்த ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு டெவலப் ஆகலை. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஹையர் டெட்டு. அந்த மாதிரி இடத்துல இது வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ஸை அடி வாங்கிருச்சு. சைனாவோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். பட் ஜப்பான் அப்படி கிடையாது. ஜப்பான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய கார்ப்பரேட் பிஸ்னஸஸ் தான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு போராடும் போதே பார்த்திங்கன்னா அவங்களால பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியலை. அதனாலே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேஜஸ், அதாவது வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஏறலை மக்களுக்கு. இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் ரெண்டுக்கும், சைனாக்கும் ஜப்பானுக்கும். சைனாவில் இருக்கக்கூடிய க்ரைசிஸ் வேறு. சைனாவில் வந்து இதை பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகம். பிகாஸ் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட்காக தான் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு அதோட வேஜஸ் ரொம்ப கம்மி தான். சைனா வந்து ஒரு ஃபோர்ஸ்டு சிஸ்டம். ஜப்பான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டு சிஸ்டம் கிடையாது. பட் டெஸ்பைட் இருந்தால் கூட ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்.